காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்த நெட்டன்யாஹூ. ஏன் அவசரமாக நெட்டன்யாஹூ காசாவில் போரை ஆரம்பித்துள்ளார்? நேற்றிரவு என்ன தான் நடந்தது? மலிவான கேவலமான நெட்டன்யாஹுவின் மிரட்டல்கள். நரகத்தின் வாயில்களை அவசரமாக திறக்கப் போவதாக மிரட்டும் பென்கோவிரும் ஸ்மோட்ரிச்சும். இனி ஹமாஸ் தரப்பினர் என்ன செய்ய போகின்றார்கள்? எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளார்கள்? சிரியாவில் தொடரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச தாக்குதல்கள். கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. சிரியாவின் தெற்கு பிரதேசமான சுவைதா தாரா எல்லை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் டமஸ்கஸின் தெற்கு பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்திலே அதனுடைய விரிவாக்கத்தையும் ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்திலே 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருந்தது. தற்போது குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்னேறி விரிவாக்கத்தையும் ஆரம்பித்துள்ளது. மேலும் சுவைதா தாரா எல்லை பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய விரிவாக்கத்தினை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு தெற்கு சிரியாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தலைமையில் ரூஸ் இனத்தவர்களுக்கான இராணுவ சபையானது உருவாக்கப்பட்டது. ரூஸ் இனத்தவர்களை சேர்ந்த அனைத்து இராணுவ குழுக்களும் ஒன்றிணைத்து இந்த இராணுவ சபை உருவாக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக இந்த இராணுவ சபையானது இராணுவ அணிவகுப்புகளையும் மேற்கொண்டிருந்தது. தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஏனைய படைகள் அனைத்தும் வெளியேறிவிட வேண்டும் என்றும் ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ சபையின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் தெற்கு சிரியா முழுமையாக கொண்டு வரப்படும் என்றும் நெட்டன்யாஹூவும் ஆக்கிரமிப்பு தலைமைகளும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்களில் ஒன்றான ஜர்மனா கிராமத்திலே ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதாவது ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ சபையை சேர்ந்த சிப்பாய்கள் ஜர்மனா கிராமத்திலே முழுமையாக நிலை கொண்டிருந்தார்கள். ஜர்மனா கிராமமானது ரூஸ் இனத்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய கிராமமாகும். எனவே ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்கள் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டு அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக நுழைந்திருந்த STS பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது 2 STS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 2 பேரை அவர்கள் கைது செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்திருந்தது. ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களின் தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு STSின் மேலதிக படைகளும் வருகை தந்திருந்தன. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதும் STS பயங்கரவாத படைகள் முழுமையாக வெளியேறிவிட்டன. அத்தோடு ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ சிப்பாய்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தார்கள். மேலும் அனைத்து சிப்பாய்களையும் ஜரம்னா பிரதேசத்திற்கு வருகை தருமாறும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். எங்களுடைய ரூஸ் சகோதரர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமாக இருந்தால் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நாங்கள் களத்திலே முழுமையாக களமிறங்கி எங்களுடைய ரூஸ் சகோதரர்களை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். மேலும் எங்களுடைய ரூஸ் சகோதரர்களை பாதுகாப்பதற்கு நான் எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் கட்டளையிட்டுள்ளேன். எங்களுடைய கவச படையணிகள் தயாராகவே இருக்கின்றார்கள் என நெட்டன்யாஹூ குறித்த அறிக்கையிலே தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தெற்கு சிரியாவின் குனித்ரா பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 கவச படையணிகள் முழுமையாக ஊடுருவி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சிரியாவின் அதிபராகவும் நெட்டன்யாஹுவின் சகோதரனாகவும் இருக்கக்கூடிய ஜூலானி வாய்மூடி மௌனமாகவே இருக்கின்றார். இப்படியான நிலைமையில் சிரியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஜூலானிக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். சிரியாவிலே தேர்தல் நடத்தப்பட்டு சிரிய மக்களுடைய வாக்கெடுப்பின் பிரகாரம் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் சிரியாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நாங்கள் அவசரமாக தேர்தலை நடத்துவோம் என்று ஆட்சியில் அமர்ந்தவர்கள் அவர்களே அவர்களுடைய ஜனாதிபதியையும் தெரிவு செய்து கொண்டார்கள். இதனால் தான் தற்போது சிரியாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான மேலதிக குண்டுகளையும் ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கி இருப்பதாக நேற்றைய காணொளியில் சுட்டிக்காட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் போர் வாகனங்களுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதிலே 100க்கும் அதிகமான புல்டோசர் வண்டிகளும் உள்ளடங்குகின்றன. மேலும் வான்வழி தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய 5000க்கும் அதிகமான வெடிகுண்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக ஸ்மார்ட் குண்டுகளையும் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளது.
காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் AI தொழில்நுட்பத்தினை பயன்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த AI தொழில்நுட்பத்திற்காக செயற்படக்கூடிய ஸ்மார்ட் குண்டுகளை அமெரிக்கா வழங்கியிருந்தது. இருப்பினும் ஓரிரு மாதங்களில் ஜோ பைடன் இந்த ஸ்மார்ட் குண்டுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதை நிறுத்திவிட்டார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஒட்டுமொத்த ஸ்மார்ட் குண்டுகளையும் முழுமையாக வழங்கியுள்ளார். மேலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே இந்த குண்டுகளும் ஆயுதங்களும் போர் வாகனங்களும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அடைந்துவிடும் என்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் போர் உபகரணங்களையும் வழங்குவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத கையிருப்பை பல மடங்கினால் அதிகரிப்பதன் மூலமாக பலஸ்தீனிய எதிர்ப்பையும் எதிர்ப்பு அச்சுக்களையும் ஈரானையும் பயமுறுத்த முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கின்றார். 15 மாத யுத்த காலத்திலே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான வெடிகுண்டுகளை சரியாக வழங்காததன் காரணத்தினால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவின் யுத்த காலத்தில் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத பலத்தை பல மடங்கினால் அதிகரிப்பதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை யாரும் சீண்டுவதற்கு கூட நினைக்க மாட்டார்கள் என டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் நினைக்கின்றார்கள். மேலும் இதன் மூலமாக எதிரே பலவீனம் அடைவார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் நினைக்கின்றார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவ்வாறு நடைபெறப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத பலத்தை பல மடங்கினால் அதிகரித்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவின் களத்திலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது. கடந்த 2 நாட்களாக எகிப்திலே பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் நெட்டன்யாகுவின் திட்டத்திற்கமைவாக முதலாவது கட்ட ஒப்பந்தத்தினை நீடிப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் மத்தியஸ்தர்களுக்கு அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடித்து அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதிகளவான பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள். இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் முதலாவது கட்ட ஒப்பந்தத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடிப்பதற்கு சம்மதத்தை வழங்கவில்லை. எக்காரணம் கொண்டு முதலாவது கட்டத்தை நீடிப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை. ஆரம்பத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கமைவாகவே நாங்கள் செயற்படுவோம் என ஹமாஸ் தரப்பினர் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து எகிப்திய பேச்சுவார்த்தைகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் வெளியேறினார்கள். மேலும் நேற்று மாலை நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையை கூட்டி அவசர கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கலந்துரையாடலின் போது இறுதி முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இதற்கமைவாக நேற்றிரவு போர் அமைச்சரவை கலந்துரையாடல்கள் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ரமலான் மாதம் மற்றும் பாஸ்கா பண்டிகை வருவதனால் இந்த காலப்பகுதியில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்கள் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேல் முழுமையாக சம்மதிக்கின்றது. மேலும் அமெரிக்காவினால் ரமலான் மாதத்தை முன்னிட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக முன்மொழிவுக்கு அமைவாக இந்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட்ட முதலாவது நாளிலேயே ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அரைவாசி பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளில் அரைவாசி பேரும் கொல்லப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளில் அரைவாசி பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். இவர்களுக்கு ஈடாக நாங்கள் பலஸ்தீனிய கைதிகளையும் விடுதலை செய்வோம். மேலும் இறுதியில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால் எஞ்சிருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்வார்கள். தற்போதைய சூழ்நிலையிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படவில்லை. இதனால் தான் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் புதிய முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவை செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக 42 நாட்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் பயனற்றது என்று தெரிந்து கொண்டால் மீண்டும் போரை ஆரம்பிக்க முடியும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியினை அமெரிக்க நிர்வாகம் எங்களுக்கு முழுமையாக வழங்கியுள்ளார்கள். எங்களுடைய முடிவுகளுக்கு அமெரிக்க நிர்வாகம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள். எனவே தற்போது ஹமாஸ் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்திற்கான தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும். இதற்கமைவாக அரைவாசி பணைய கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும். இந்த ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாகுவின் அரசியல் அலுவலகம் இந்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அதாவது முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினை
யுத்தத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடித்து அதிகளவான இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் நெட்டன்யாஹு எடுத்திருந்தார். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் இந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. ஹமாஸ் தரப்பினர் இதற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கவில்லை. மத்தியஸ்தர்களும் இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதற்கான அழுத்தத்தையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கினார்கள். எனவே தற்போது நினைத்ததை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் இருந்து முன்மொழிவுகளையும் பெற்றுக்கொண்டு அனுமதியையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த புதிய முன்மொழிவை முன்வைத்துள்ளார். அதிலும் முக்கியமாக இந்த ரமலான் மாதத்திற்கான தற்காலிக போர் நிறுத்தத்தின் முதலாவது நாளிலேயே ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அரைவாசி பணைய கைதிகளை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹு கட்டளையிட்டுள்ளார். தற்போது ஹமாஸிடம் 66 பணைய கைதிகள் காணப்படுகின்றார்கள். இவர்களில் 24 பேர் தான் உயிரோடு இருக்கின்றார்கள். எனவே தற்போது நெட்டன்யாஹு முன்வைத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக முதல் நாளிலேயே உயிரோடு இருக்கக்கூடிய 12 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போன்று கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 21 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும். இவ்வாறு விடுதலை செய்ததற்கு பிறகும் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கான எந்த விதமான உத்தரவாதத்தையும் நெட்டன்யாஹு வழங்க மாட்டார். ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பார்களாக இருந்தால் ஒருவேளை ரமலான் மாதம் முடிவதற்கு முன்பே எஞ்சியிருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் விடுதலை செய்துவிட வேண்டும் என நெட்டன்யாஹு மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதனால் தான் தற்போது ஹமாஸ் தரப்பினர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய முன்மொழிவையும் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். மேலும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த விடயம் தொடர்பாக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே எஞ்சியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளை விடுவிப்பது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இவை தெளிவாக பேசப்பட்டிருந்தன. ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்தினை மேலும் நீடிப்பதற்காக ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான சூழ்ச்சி திட்டங்களாகும். ஒரு பொழுதும் நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹமாஸினுடைய அறிவிப்புக்கு பிறகு நெட்டன்யாஹு மீண்டும் போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்தார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே சில முடிவுகளையும் வெளியிட்டிருந்தார். அமெரிக்க தூதர் முன்வைத்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்திற்கான தற்காலிக ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிக்க வேண்டும். ஹமாஸ் சம்மதிக்கும் வரை காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என நெட்டன்யாஹு குறித்த பேச்சுவார்த்தைகளில் முடிவுகளை எடுத்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அத்தோடு இன்று காலை நெட்டன்யாஹு ரஃபா கடவை பிரதேசத்தையும் கரீம் ஷெலோம் பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடுமாறு உத்தரவிட்டார். காசாவிற்குள்ளே இதற்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் எரிபொருள் வண்டிகளும் செல்லக்கூடாது என நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் உத்தரவிட்டார். இதற்கமைவாக காசாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டன. ரஃபா கடவை பிரதேசமும் கரீம் ஷெலோம் பிரதேசமும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டன. அத்தோடு நெட்டன்யாஹுவின் இந்த முடிவை மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்களும் பாராட்டியிருந்தார். மேலும் காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதையும் அமெரிக்க தூதர் பாராட்டியிருந்தார். இதற்கான முழுமையான அனுமதியை நாங்கள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கி இருப்பதாகவும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வலதுசாரி அமைச்சர்களான பென் கோவிரும் மற்றும் நெட்டன்யாஹுவின் இந்த முடிவை பாராட்டியிருந்தார்கள். காசாவிற்குள்ளே இனி ஒரு ஈத்தம்பழம் கூட நுழையக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணீர் நுழையக்கூடாது. காசாவிற்கான எல்லாவிதமான மனிதாபிமான உதவிகளும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்து காசாவை முழுமையாக நசுக்க வேண்டும். இனி நரகத்தின் வாயில்களை திறப்பதற்கான காலம் வந்துவிட்டது. காசாவிலே நரகத்தினை காண்பிப்பதற்கான காலம் வந்துவிட்டது. நெட்டன்யாஹு தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் பாராட்டுகின்றேன் என வலதுசாரி அமைச்சரான பென் கோவிர் தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாஹுவின் இந்த முடிவை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். மனிதாபிமான உதவிகளை தடுப்பதற்காக நெட்டன்யாஹு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஒரு மலிவான கேவலமான மிரட்டலாகும். இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றமாகும். ஒப்பந்தத்தை மீறக்கூடிய மிகப்பெரிய செயலாகும். தனிப்பட்ட சொந்த விருப்புகளை அடைந்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமே நெட்டன்யாஹு இவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளார். ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதற்கு மத்தியஸ்தர்கள் அழுத்தங்களை வழங்க வேண்டும். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் இரண்டாம் கட்டத்தினை முடிவு செய்வதன் மூலமாகவுமே அவர்களுடைய பணைய கைதிகளையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை நெட்டன்யாஹுவின் உத்தரவுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. காசாவின் கிழக்கு பிரதேச எல்லைகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசம், மத்திய காசா மற்றும் தெற்கு காசாவின் கிழக்கு பிரதேசங்களில் இருந்தும் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசமான பெய்ட்-ஹனூன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கடற்பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இன்று காலையிலிருந்து காசா முழுவதும் ஹமாஸுக்கு அழுத்தத்தினை வழங்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு காசாவிற்குள்ளே அவசரமாக நுழைவதற்காக
தடுப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைப்படையினர் தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக தற்போது 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவோடு காசாவில் நெட்டன்யாஹு மீண்டும் போரை ஆரம்பித்துள்ளார். மனிதாபிமான உதவிகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்தி காசாவிலே பட்டினி போரையும் ஆரம்பித்துள்ளார். நெட்டன்யாஹுவும் டொனால்ட் ட்ரம்பும் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிக்காவிட்டால் இன்னும் 1-2 வாரங்களில் காசாவிலே முழுநீள போரை ஆரம்பித்து விடுவார்கள். அல்லது ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தால் ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுத்ததும் மீண்டும் போரை ஆரம்பிப்பார்கள். எனவே தற்போதைய நிலைமையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஹமாஸினுடைய தலைமைகள் தீவிரமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மத்தியஸ்தர்களோடும் இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறு காய்களை நகர்த்தப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.